Hi, hello, வணக்கம். Welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற கல்லுப்பை எப்படி சுத்தம் செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். என்னது உப்பை சுத்தம் பண்ணுமா அப்படினு சொல்லி நம்மள நிறைய பேர் நம்ம யோசிப்போம். ஆமாங்க. நம்ம யூஸ் பண்ற உப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசுத்தங்கள் நிறைந்த உப்பு தான். அதை எப்படி வீட்ல நம்ம சுத்தம் செய்யறது? அது நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குது? கட்டாயமா எல்லாரும் இந்த ஸ்டெப்பை நம்ம வீட்ல ஃபாலோ பண்ணணும். அத பத்தின டீடைலான வீடியோ இதல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நல்ல பிராண்டடான உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கைப்பிடி அளவு வந்து முருங்கை இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கை இலை எங்கிட்ட ஒவ்வொரு இலைகளாக சுத்தம் செய்தது இருக்குது, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கொத்து கொத்தாக முருங்கை இலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இது எவ்வளோ நேரம் நம்ம வறுபடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை வந்து இப்போ அப்பளம் வந்தால் நமத்து போச்சுன்னா எப்படி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். ரொம்ப முருங்கை இலை வந்து முருகல் ஆகிற வரைக்கும் வறுக்கக்கூடாது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுனாலே அந்த நிறம் வந்து கொஞ்சம் மாறும். மனம் நமக்கு வந்து முருங்கை இலையோட மனம் அது எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ எதுக்காக வந்து இந்த உப்பை வந்து நம்ம வறுக்கணும்? நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக உப்பு யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். அது இப்போ நிறைய பிராண்டடில் நல்லா சுத்தம் பண்ணி உப்பு கொடுக்குறாங்களே, அது அப்படி இருந்து கூட நம்ம இந்த உப்பை சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நிறம் வெள்ளை கலரில் வர்றதுக்காகவே அதில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உப்பு வந்து நம்ம உருவாக்கும் போது இந்த கலர்ஸில் நல்ல பியூர் ஒயிட் கலரில் கண்டிப்பாக இருக்காது. இந்த பியூர் ஒயிட் கலர் வர்றதுக்காகவே அதில் நிறையா வந்துட்டு ரசாயனம் சேர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருங்கை இலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வறுத்து அந்த நச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த முருங்கை இலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்புக்கள் இருக்கிற நச்சை எடுக்கிற திறமை வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலைக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை ஈஸியாக சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியும். அதனால தான் இந்த முருங்கை இலையை பயன்படுத்தி உப்பை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம். எதுக்காக இந்த உப்பை சுத்தம் பண்ணுறோம்? உப்பு வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கடல் தண்ணியிலேருந்து நம்ம உப்பு வந்து தயார்படுத்துகிறோம் இல்லையா. கடலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு இருக்குது, ரசாயன கழிவு இருக்குது, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் கழிவுகள் இருக்குது, அப்புறம் கப்பல் இருந்து வர கழிவுகள் இருக்குது, இறந்து போன விலங்குகளோட கழிவுகள் இருக்குது. அது மட்டுமாங்க பீச் சைடெல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் போடும்போது அதுவும் கடல் தண்ணியில் கலக்குது. எல்லா குப்பையும் அங்கே தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ பல வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பைகள் எல்லாமே கடலில் வந்து ஒதுங்குது. ஸோ அப்போ அந்த கடல் தண்ணியிலேருந்து தயாரிக்கப்படுற உப்பில் கண்டிப்பாக நமக்கு நச்சு கலந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த நச்சை வந்து சுத்தம் பண்ணி நம்ம இது போல் முருங்கை இலை போட்டு சுத்தம் பண்ணி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற உடல் உறுப்புகள், ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறப்ப முக்கியமான உறுப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராமல் தடுக்கப்படுது. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள், டிஃபன் ஆகும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு சேர்த்து தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த மிக முக்கியமான இந்த உப்பில் வந்து எல்லாருமே வீட்டில் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம சேனலில் இந்து உப்புனா என்ன, அதை எப்படி பயன்படுத்தும், அதோட பயன்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த இலை வந்து சுருண்டு போய் பாருங்கள், அது முறுமுறுன்னு ஆகலை, நம்ம தொட்டு பார்த்தா அது சுருண்டு போகிற அளவுக்கு தான் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த இலையை வந்து ஒவ்வொன்றா நான் பொறுக்கி எடுத்துக்க போகிறேன். இதே நீங்கள் கொத்தாக போட்டிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கொத்தாக எடுத்துக்கலாம். நான் தனித்தனி இலைகள் போட்டங்காட்டிக்கு இதை அப்படியே எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 5 மினிட்ஸில் இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலைகள் எல்லாம் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி நான் இப்போ பார்க்கலாம். இப்போ உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ உப்பு வந்து நீங்கள் இரும்பு கடாயில் போட்டு வறுத்துருந்தீங்கன்னா நல்ல கருப்பு கலரில் ஆயிருக்கும். அதே போல் மண் சட்டியில் வறுத்திருந்தீங்கனாலும் நல்ல கருப்பு கலர் ஆயிருக்கும். ஸோ இது வந்து மாநிறமாக இருக்குது. இப்போ வந்து டேபிள் சால்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சால்ட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கல்லுப்பு, சுத்தம் பண்ண கல்லுப்பவே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை டேபிள் சால்ட்டாகவும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் உப்பை சுத்தம் பண்ணும் முறை. நான் இது போல் தான் வாரம் வாரம் பண்ணி வச்சுக்குவேன்.
உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை இப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை எப்போ உங்களுக்கு டைம் இருக்குமோ இது போல் நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. ஸோ இது போல் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஹெல்த் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.